ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில், அதுவும் குரூப் 4 சிலபஸில் பர்டிகுலராக மேக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரீவியஸ் சிலபஸில் 25 மார்க் அப்படிங்கிறது தெரியும், 25 கொஷின்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நமக்கு அதே தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் டாப்பிக்கை ரெண்டாக பிரிச்சிட்டாங்க, யூனிட் 1 யூனிட் 2ன்னு சொல்லிட்டு. யூனிட் 1ல் நமக்கு ஃபுல்லாகவே ஆப்டிடியூட் இருக்க போகுது. ஓகேவா? ஆப்டிடியூட் அப்படின்னா நமக்கு இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இது மாதிரி அதுல இருந்து டோட்டலா 15 கொஸ்டின் கேட்குறாங்க. ரீசனிங் அப்படிங்கிறதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 10 கொஸ்டின் கேட்குறாங்க. ஆப்டிடியூட்ல நம்ம பார்க்குற டாபிக்ஸ் பாருங்க: சுருக்குதல், விழுக்காடு அதாவது பெர்சன்டேஜ், இது சிம்பிளிஃபிகேஷன், மீப்பெரு பொது காரணி அதாவது ஹெச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் பரப்பளவு ஏரியா, கொள்ளளவு வால்யூம், அப்புறம் காலம் மற்றும் வேலை. ஸோ இது பேஸ் பண்ண ஆப்டிடியூட் சம்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. பேசிக்ஸ்ல இருந்து பாருங்க, அப்போதான் அந்த டாபிக்ல ஒரு கிளாரிட்டி வரும், நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது பாருங்க, ரீசனிங்ல நம்ம பார்க்குற டாபிக்ஸ் வந்து தர்க்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை. ஸோ இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர், அப்புறம் நம்பர்ஸை வச்சுட்டு ட்விஸ்ட் பண்ண சம்ஸ்லாம் இதில் தான் இருக்கும். ஓகேவா? அப்புறம் பகடை பேஸ் பண்ணது, புதிர் கணக்கு, இதெல்லாம் இதில் வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து 25 கொஷின், 25 மார்க்கு கேட்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த யூனிட்டை படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆப்டிடியூட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆப்டிடியூடுக்கு ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா ரீசனிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ தான் புதுசாக என்ட்ரி ஆகிறேன் அப்படின்றவங்க ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களோட ப்ரிப்பரேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த மேக்ஸுக்கு ஆப்டிடியூட் பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 700 சம் சீரீஸ் அது வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். வேணா கோ த்ரூ பண்ணுங்க, பிளேலிஸ்ட் இருக்கும், அதோட லிங்க் வேணா நான் கீழே ஆட் பண்ணுறேன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ப்ரெசண்ட்டாக என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வீக்லி மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு வீக்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் பார்த்தீங்கன்னா 10 சம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த 2 இனிஷியேட்டிவும் இப்போதைக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இனி அப்கமிங் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது போயிட்டு இருக்கும்போதே சைட் பை சைடாக ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் இந்த ஆப்டிடியூடு ரீசனிங் பேஸ் பண்ணி டாபிக் வைஸ் என்னென்ன இருக்கோ அதை நம்ம செப்பரேட்டாக பார்க்க போகிறோம். அடுத்தது ஒவ்வொரு டாபிக், இப்போ உதாரணத்துக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இந்த மாதிரி டாபிக் பேஸ் பண்ணி பேசிக்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு உங்களுக்கு டாபிக் வைஸ் மேக்ஸும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த இதெல்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி வேறொரு தகவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.